ஓம் அகஜானன பத்மார்க்கம் கஜானன மகர்நிஷம் அநேகதந்தம் பக்தானாம் ஏகதந்தம் உபாஸ்மஹே. அன்பான வேதிக் அஸ்ட்ரோ பிஸ்னஸ் நேயர்களுக்கு உங்களது சிவராம சாஸ்திரிகளின் நமஸ்காரங்கள். நாம் இப்பொழுது பங்குனி மாதத்தினுடைய பலன்களை பார்க்கவிருக்கிறோம். இந்த பங்குனி மாத பலன்களானது அனைத்து ராசிக்காரர்களுக்கும் பொதுவானது. உங்களது சொந்த ஜாதகத்திலிருந்தும் நடக்கின்ற தசாபுக்தியிலிருந்தும் இது வேறுபடலாம். மிதுன ராசி அன்பர்களுடைய பங்குனி மாத பலன்களை பார்க்கிறோம். மிதுன ராசி அன்பர்கள் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக முயற்சி செஞ்சுட்டு இருக்கக்கூடிய விஷயம், வேலை சம்பந்தமான விஷயம். எனக்கு ஒரு வேலையே கிடைக்கவே இல்லை, நான் எங்கெங்கேயோ தேடி பார்த்துட்டேன், ஒரு இடத்துலையும் எனக்கு வேலை கிடைக்கல அப்படிங்கிற மாதிரி விஷயம். இல்லை, நான் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதியிருக்கேன், என்ன ரயில்வேல எழுதியிருக்கேன், பேங்க்கில் எழுதியிருக்கேன், போஸ்ட் ஆஃபீஸ் சம்மந்தமாக எழுதியிருக்கேன், அதே மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது இல்லையா, இதிலெல்லாம் நான் எழுதியிருக்கேன், எதுலேயுமே எனக்கு கிளிக் ஆகவே இல்லை. அப்புறம் நான் ஒரு சின்ன வேலைக்கு கூட இது வரைக்கும் போனதே கிடையாது. நான் இல்லை புது வேலைக்கு ட்ரை பண்ணுறேன். இப்போ தான் நான் படித்து முடிச்சிருக்கேன், படித்து முடித்தோடனே வேலைக்கு ட்ரை பண்ணிட்டுருக்கேன். இது மாதிரி இருக்கக்கூடிய அன்பர்கள் அனைவருக்கும் இந்த மாதம் நிச்சயமாக வேலையானது கிடைத்துவிடும். முக்கியமாக சொல்லணும் அப்படின்னா, எனக்கு 10th குவாலிஃபிகேஷன் இருக்குது, இல்லை 12th படிச்சிருக்கேன், இல்லை டிகிரி படிச்சிருக்கேன், அரசாங்க சம்பந்தமான எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதக்கூடிய முயற்சியை நான் எடுத்துட்டுருக்கேன் அப்படின்னா, அவர்கள் அனைவருக்கும் அந்த முயற்சியானது வெற்றி பெறக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் அமையிறது. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், அவசியம் கவர்மெண்ட் எக்ஸாம்லாம் யார் யார் எழுதணும்னு நினச்சிட்டுருக்கீங்களோ அவெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதணும். இல்லை எனக்கு அது மாதிரி ஐடியாவே இல்லை அப்படின்னாலும் பரவாயில்லை, உங்களுடைய படிப்பு தகுதிக்கு எந்த அரசாங்க வேலை சரியானதாக அமையும் அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணிக்கணும். அதுக்கு தகுந்தாப்பில் நீங்கள் எக்ஸாம் எழுதினா உங்களுக்கு இந்த மாதம் அந்த பரீட்சையில் வெற்றியானது கிடைக்கக்கூடியதாக அமைகிறது. மற்றும் பார்த்திங்கன்னா, இந்த வெற்றியினால் அரசாங்க வேலையானது உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும். அடுத்தது, ரொம்ப நாள் ஆச்சு வீடு வாங்கணும் அப்படின்னு நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்கேன், எனக்கு ஒரு சரியான இடம் கிடைக்கல, இல்லை ஒரு வீடு கிடைக்கல, நான் போய் பார்த்துட்டு இருக்கக்கூடிய வீடுகளில் வாஸ்து சரியில்லை, இல்லை எனக்கு சின்னதாக இருக்குது, ஹால் சின்னதாக இருக்குது, இல்லை பெட்ரூம் சின்னதாக இருக்குது, அது மாதிரி நிறைய குறைபாடுகள் நமக்கு இருந்துகிட்டே இருக்கும். அப்படிலாம் இல்லை, இருந்தாலும் எனக்கு லோனே கிடைக்கல, எனக்கு லோன் ப்ராசஸ் தடைப்பட்டு போயிட்டே இருக்குது, இது மாதிரியான விஷயம். இல்லை எனக்கு முன்பணம் இல்லை, எனக்கு ஒரு 10 லட்ச ரூபா 20 லட்ச ரூபா முன்பணம் இருந்ததுன்னா நான் போய் வீடு வாங்குவேன், அந்த முன்பணமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு நினைக்கக்கூடிய அன்பர்களுக்கு இந்த மாதம் வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பை இந்த கிரகங்கள் வழங்குகின்றன. நீங்கள் வீடு சம்பந்தமாக என்ன விதமான முயற்சியை எடுத்தாலும் அந்த முயற்சியானது வெற்றியானதாக அமையும். முதல்ல நீங்கள் பார்க்கக்கூடிய இந்த வீடு உங்களுக்கு பிடித்ததாக இருக்கும், நீங்கள் தேடக்கூடிய இடத்துல உங்களுக்கு வீடு கிடைக்கும். என்ன அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஈஸியாக ரொம்ப சுலபமாக லோன் கிடைக்கும். இது மாதிரியான விஷயங்களோ, அல்லது உங்களுக்கு யாராவது ஹெல்ப் பண்ணுவாங்க, இந்த மாதம் நான் வீடு வாங்கணும்னு நினச்சிட்டுருக்கேன் அப்படின்னு 4 பேர்கிட்ட சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸோ தெரிஞ்சவங்களோ நண்பர்களோ யாராவது உங்களுக்கு முன்பணம் கொடுப்பதற்கான வாய்ப்பும் இந்த மாதம் உள்ளது. அதே மாதிரி எனக்கு வீடு வேண்டாம், வெறும் இடம் தான் வேணும், என்ன நிலமாக வாங்க போகிறேன் அப்படின்னு முயற்சி பண்ணாலும், இல்லை நிலம் சம்பந்தமாக நான் விவசாயம் பண்ணுறேன், நிறைய இந்த மாதம் எல்லாம் விளைஞ்சிருக்கு, விளையணும், அதுக்கு முயற்சி பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த பூமி சம்பந்தமாக இருக்கக்கூடிய லாபங்களையும் இந்த மாதம் உங்களுக்கு கிடைக்கும். நான் இல்லாட்டி வியாபாரம் பண்ணுறேன், நிலத்தை வச்சு நான் வியாபாரம் பண்ணிட்டுருக்கேன், பல பேருக்கு நான் அளந்து நிலத்தை வியாபாரமாக செய்கிறேன் அப்படின்னா கூட எனக்கு அந்த வியாபாரத்திலும் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும். நம்ம நிறையா பிளாட்டை போட்டு நிறையா விற்கலாம், இந்த மாதம் முயற்சி பண்ணால் அந்த வெற்றியானது கிடைக்கிறது. அதே மாதிரி 10ஆம் இடத்தில் சூரியன் அமர்கிறார். சூரியன், ராகு இந்த கிரகங்கள், சுக்கிரன் உச்சம் பெற்று 10ல் அமர்கிறார். அப்போ என்ன ஆகும் அப்படின்னா,
நம்ம வந்து நினச்சே பார்த்துருக்க மாட்டோம். இந்த மாதம் நமக்கு வந்து ப்ரமோஷன் கிடைக்கும் அப்படின்னும், இல்லை சம்பள உயர்வு கிடைக்கும் அப்படின்னும் எதுவுமே நம்ம யோசனை பண்ணியே, இல்லாட்டி பதவி இடமாற்றம் கிடைக்கும் அப்படின்னு யோசனை பண்ணியிருக்கவே மாட்டோம். ஆனால் பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ரொம்ப நாளாக எதிர்பார்த்த அந்த பதவி உயர்வோ இல்லது இடமாற்றமோ அல்லது சம்பள உயர்வோ உங்களுக்கு இந்த மாதம் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதம் வீட்டில் நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுப விரயங்கள், நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்த்டே வரலாம், இல்லாட்டி வீட்டில் ஏதாவது பூஜைகள் செய்யலாம். இப்போ ஒரு வீடு வாங்கிட்டோம், கிரகப்பிரவேசம் பண்ணுறோன்னாவே அது ஒரு செலவு, அது வந்து ஒரு சுப விரயம். வீட்டில் ஏதாவது பெண்கள் இருக்காங்க, அவங்க பெரியவர்களாக ஆகலாம். அல்லது பார்த்திங்க அப்படின்னா யாருக்காவது திருமண நிச்சயம் நடக்கலாம், அதுக்கு நீங்கள் செலவு பண்ணலாம். அது மாதிரியான சுப விரயங்களை நீங்கள் இந்த மாதம் செய்யக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறது. இப்போ வீடு வாங்க போகிறோம் அப்படின்னா, வீடுங்கிறது ஒரு சுப விரயம்தான். இது நம்ம கடன் வாங்கி அந்த வீட்டுக்கு கொடுத்துட்டோம்னா வீடு நம்மளோடதாக ஆயிடுறது, அது ஒரு சுப விரயம். அதனால் சுப விரயங்களை செய்யக்கூடிய மாதமாகவும் இந்த மாதம் இருக்கிறது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல ரொம்ப கோபப்படக்கூடாது, ரொம்ப அமைதியாக பொறுமையாக நடந்துக்கணும். வீட்டில் இருக்கிறவங்கள்ட்ட கோபம் இல்லாமல் இருக்கணும். ஏன் அப்படின்னா, உங்களுக்கு உங்களுடைய ராசியில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறார். அவர் என்ன பண்ணுவார், உங்களை ரொம்ப தேவையில்லாத முன்கோபத்தை கொண்டு வந்துடுவார். எதிராளி வந்து நமக்கு என்ன பண்ண போகிறான், ஒரு ஆள் நம்மள்ட்ட வந்து பேச போகிறான் அப்படின்னா அவன் என்ன பேசுகிறான் அப்படிங்கிறத முதல்ல கேட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் தான் நம்ம பதில் சொல்லணும். அதே மாதிரி ஒரு நிகழ்வு, ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு நிகழ்வு நடக்கிறது அப்படின்னா நீங்களே அந்த நிகழ்வு தவறானது அப்படின்னு முடிவு பண்ணி சண்டை போடக்கூடாது. என்ன, வீட்டு வாசலில் ஏதாவது பிரச்சனை நடக்கிறது அப்படின்னா நீங்களே அவசரப்பட்டு அந்த பிரச்சனைக்குள்ளே உள்ளே புகுந்து அவனை பிரித்து விட்றேன், நான் அதுக்கு நீதி சொல்கிறேன், இந்த வேலையெல்லாம் செய்யக்கூடாது. ரொம்ப அந்த விஷயம் என்ன அப்படிங்கிறத முதல்ல மனசில் வாங்கிக்கணும். அது நமக்கு சம்பந்தமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறமா தான் அந்த விஷயத்துக்குள்ளே போகணும். அதே மாதிரி பண்ணினா உங்களுக்கு இந்த முன்கோபத்தை குறைத்தால் இந்த மாதமானது அனைத்து வித நன்மைகளையும் செய்யக்கூடிய மாதமாக அமையிறது. சரி, இந்த மாதம் யாரை நம்ம பிரார்த்தனை பண்ணலாம், யாரை பூஜை செய்தால் இல்லை யாரை பிரார்த்தனை செய்தால் நமக்கு இந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றியடையும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, முருகன் சுப்பிரமணிய சுவாமியை நீங்கள் பிரார்த்தனை செய்ய வேண்டும். ஏன்னா உங்களுக்கு சந்திரனுடைய ஸ்தானத்திலேயே செவ்வாயானவர் உட்கார்ந்துருக்கார். இவர் கோபத்தை உண்டு பண்ணுவார்னு சொன்னேன். அந்த கோபம் குறைய வேண்டும், போகின்ற காரியங்கள் எல்லாமே நமக்கு வெற்றியை கொடுக்க வேண்டும் அப்படின்னா முருகனை ஆராதனை செய்யலாம். ஒரு செவ்வாய்க்கிழமையில் அதே மாதிரி காலை 6 to 7 அந்த சமயங்களில் சுப்பிரமணிய சுவாமியை போய் தரிசனம் செய்வது, பிரதட்சிணம் செய்வது, தீபம் ஏற்றி வைப்பது, அவர் மேல் தெரிந்த ஸ்லோகங்களை சொல்வது, பாடல்களை பாடுவது போன்ற காரியங்களை செய்வது உங்களுக்கு இந்த மாதத்தில் நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடியதாக அமையும். உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தினுடைய பலன்களை அறிய கீழே கொடுக்கப்பட்டுள்ள எனது நம்பருக்கு தொடர்பு கொள்ளலாம். அதற்கான தனியான கட்டணம் உண்டு. இந்த மாதத்தினுடைய இந்த கஷ்டங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி உங்களுக்கு நல்ல பலன் கிடைப்பதற்கு நான் அம்பாளை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.